نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أوتوا للعلم درجات وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. நிறையுடைய வாழ்வழித்து நடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மங்கா புகழும் உண்டாவதாக. அன்னவனின் சாந்திமலை எம்பிரானார் பெருமானார் இருலகத்தில் சருதார் நபிகள் கோமான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை நபியே நீர் நடுக்கடலிலே குதிக்கச் சொன்னாலும் குதித்து விடுவோம், நபியே சுடர் விட்டு எரியும் நடு நெருப்பிலே குதிக்கச் சொன்னாலும் குதித்து விடுவோம் என்று கொள்கையில் வாழ்ந்து உயிரை பயிராக்கி உடலை உரமாக்கி சென்ற சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலியின்கள் மெழுகுபருத்திகளை போன்று தங்களுடைய உடல்களை உருக்கி பிற மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்ட உலமா பெருமக்கள் அத்தனை பேர்கள் மீதும் இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள், பெரியவர்கள், சகோதரர்கள், நிர்வாகிகள் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணைமலை என்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, நல்ல ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு ஆலிமை பற்றி பேசணுண்டா சுபஹான் அல்லாஹ், அதே ஒரு பெரிய பாக்கியம், ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆலிமை பற்றி பார்த்தா எவ்வளோ நன்மையோ, அவர்கள் சொன்னால் கேட்டால் எவ்வளோ நன்மையோ, அவர்களை பற்றி சொன்னால் எவ்வளோ நன்மை இருக்கிறது என்றால் சுபஹான் அல்லாஹ், அந்த அளவுக்கு உண்டான நன்மைக்குரிய ஒரு மனிதர் தான் ஹஜரத் தாஜுதீன் ஹஜரத் அவர்கள். சுபஹான் அல்லாஹ், அவரோடு நான் 25-27 வருட காலங்கள் பயணம் செய்தோம். ஜமாத்துல் உலமா என்பது ஒன்று நாமக்கல் மாவட்டத்தில் இல்லை. ஜமாத்துல் உலமா என்பது 26 வருடங்கள் 27 வருடத்திற்கு முன்னால் ஜமாத்துல் உலமா இல்லை. முஸ்ரிக்கு போவோம், ஹஜரத் அவர்கள் நம்மளை அழைப்பார்கள். முஸ்ரியில் ஒரு கிதாபில் ஹஜரத் இப்ராஹிம் மதரசா வச்சுருந்தாங்க, பெண்கள் ஆண்கள் மதரசா வச்சுருந்தாங்க. இப்ராஹிசத்து முஸ்ரி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அவங்க 2-3 கிதாப் எழுதினாங்க. ஹஜரத்தினுடைய வரலாறுகள், ஹஜரத்தினுடைய சில விஷயங்கள்லாம் இந்த ஜமாத்துல் உலமாவுக்காக வேண்டி நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வளோ உழைப்பு செய்கிறாங்கிற செய்தியை அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேங்கை சருஃபுதீன் ஹஜரத்தவங்க பெரியவங்க, இன்னைக்கு ஜமாத்துல் உலமாவை தலைமையிலுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. தேங்கை சருஃபுதீன் ஹஜரத்தை தெரியாதவங்க யாரும் இல்லை. அவங்களுடைய கிதாபில் நம்ம மதரசாவில் மக்தூமியாவில் பல்லப்பட்டியில் ஒரு கிதாபில் எடுத்து படித்தேன், ஹஜரத்தை பற்றி வரலாறுகள் போட்டிருக்குது. சுபஹான் அல்லாஹ், எந்த அளவுக்குண்டா நான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன், சுஜிக்கு ஓட்டிகிட்டு போவேன், ஹஜரத்து பின்னாடி உட்காந்துருப்பாங்க, தூங்குவாங்க. ஏதோ ஓதர தெரியுதுன்னு பார்த்து முதுகில் பார்த்தோம்னா தூங்கி விழுவாங்க. எவ்வளோ ஏன் ஹஜரத்து தூங்கலையும், அங்கே வேலைப்பா, இங்கே போனேன், இந்த பாய் வாங்கி அங்கே பள்ளியாசலுக்கு கொடுக்க போனேன். ஹஜரத்தை ஒரு குறிப்பு இடையில ஹஜரத்து 25-30 வருஷ காலங்களாக காட்டுப்புத்தூரில் பாய் எடுக்கக்கூடியவங்க இந்த பாய் போய் எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, மேட்டுப்பட்டி பள்ளிவாசலுக்கு பாய் எடுத்துக்கலாம், ஹஜரத்து காசு பத்தாத தெரியுது, வாப்பா பேசிக்கலாம், ஹஜரத்து தங்களுடைய காசை கொண்டு வாப்பா பேசிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் மீதி காசை போட்டு மேட்டுப்பட்டி பள்ளிவாசலுக்கு ஒவ்வொருத்தரும் சஜிதா செய்யக்கூடிய இந்த இடத்துல பெரிய பரக்கத்து இருக்குது, நம்மளுக்கு அந்த பரக்கத்து கிடைக்கட்டும், எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஹஜரத்து நம்மளை காட்டுப்புத்தூர் அதிகமாக என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த முன்னாடி டவரு கீழே ராஜேந்திரன் அவன்கிட்ட பாய் கொஞ்சம் சரி இருக்காதுங்க ஹஜரத்து, அந்த பக்கம் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட வாங்கலாம் பார். ஹஜரத்து 27 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பயணம், இந்த காட்டுப்புத்தூருடைய பயணம் குறுகிய காலங்கள்லாம் இல்லை. அவங்க 30 வருஷ காலங்கள் அந்த பாதையில் போகிறாங்க வர்றாங்க. அல்லாஹ் மரணத்தை தரல. அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டப்படக்கூடிய, தூங்கிட்டே ஓட்டப்படக்கூடிய ஒரு பாதை தான் சொல்லுவேன் நான். ஹஜரத் அவங்க காட்டுப்புத்தூருக்கு நம்ம வலைப்பட்டி தாண்டி போவாங்க, நம்மளை பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, பேசுவாங்க. எப்போ பார்த்தாலும் துனியாவுடைய பேச்சு இருக்காது, குடும்பத்தினுடைய பேச்சு இருக்காது. சுபஹான் அல்லாஹ், ஹஜரத் என்ன பண்ணலாம், எங்கே பயான் நடத்தலாம், எங்கே நிகழ்ச்சி பண்ணலாம், எந்த ஹஜரத்தை கூப்பிடலாம். ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் இருந்தால் போதும், 4 ஜெராக்ஸ் எடுப்பார், 5 ஜெராக்ஸ் எடுப்பார், போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து யார்ட்டையாவது கொடுப்பார். அவங்க நோட்டீஸ்லாம் எக்கச்சக்கமான நோட்டீஸ் ஹஜரத் அடித்தது, வெளியிட்டு எத்தனை வெளியிகளை வெளியிட்டாங்களோ அத்தனை நோட்டீஸ்களும் நம்ம வச்சுருக்கிறோம். சுபஹான் அல்லாஹ், ஹஜரத்தினுடைய மரணம் 30 ஆண்டு காலங்களாக காட்டுப்புத்தூருக்கு போயிட்டு வரக்கூடிய தடம்தான். ரப்பு அழைக்கப்பட்டுட்டான், அவருக்கு ஒரு முடிவை அல்லாஹ் கொடுத்து விட்டான். உங்களுடைய பயணங்களும் உங்களுடைய பணிகளும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். நான் சொல்ல வந்த செய்தி, 25-27 வருடத்திற்கு முன்னால் நாமக்கல் மாவட்டத்தில் ஜமாத்துல் உலமா இல்லை. ஹஜரத் முஸ்ரி கூட்டிகிட்டு போவாங்க, வாப்பா போகலாம், வா போகலாம் அப்படின்னு ஹஜரத் கூப்பிடுவாங்க, பின்னாடி தூங்கிட்டே வருவாங்க.
அப்போ கேட்டால் இந்த செய்தியை சொல்லுவாங்க, நேற்று அங்கே பாய் வாங்க போனேன், அந்த வேலையாக போனேன், வீட்டில் வேலை. இன்றைக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ் நம்ம பார்க்கும் கண்ணோட்டம் தாங்க. பெருமானார் நபிகள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை பார்த்தவர்கள் எல்லாம் சீர்கேடு அடைந்து விட்டார்கள், சீர்வழியில் வென்று விட்டார்கள், சொர்க்கத்தை அடைந்து விட்டார்கள் என்று கண்மணி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே சொல்கிறார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அருமைநாயகமே, அபூஜஹல்லாம் அபூலஹப் அபூஜஹல்லாம் உங்களை பார்த்தானே, அவனுக்கும் சொர்க்கம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டாங்க. பார்க்கும் கண்ணோட்டத்தில் பார்ப்போர் நபர்களுக்கும் எல்லாம் சொர்க்கம் உண்டு. அப்ப அஜரத்தை யாரெல்லாம் உண்மையாகவே உழைத்தார், உண்மையாகவே தீனுக்காக வேண்டி தாஜ்தீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீன் அவருடைய உள்ளத்திலே, அவருடைய கல்விலே ஒளிச்சதை நான் 30 ஆண்டு காலங்கள் அவரோடு பணி செய்து பார்த்திருக்கிறேன். அஜத்து எப்போ பார்த்தாலும் எங்கே பயான் வைக்கலாம், எங்கே பண்ணலாம், பெண்கள் பயான் எங்கே போடலாம், வகரம்பட்டி கேட்குறீங்களா, லத்துவாடி கேட்குறீங்களா, புதுப்பட்டி கேட்குறீங்களா. இன்னைக்கெல்லாம் புதுப்பட்டி மக்கள் எவ்வளோ விரும்புவாங்க, அஜத்து அடிக்குறுக்கா கூப்பிடுவாங்க. சுபஹானல்லாஹ், அவ்வளவு சிந்தனைகளோடு அவ்வளவு எண்ணங்களோடு தன்னுடைய தூக்கத்தை இழந்து இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ குடும்பங்கள், இப்போ ஜமாத்துலமா நானும் கூட இருக்கிறேன், பக்ருதீன் ஹஸரத் இப்ராஹிம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சரியாக கூட்டத்துக்கு கூட போக மாட்டேன், ஏதாவது ஒரு நொண்டி சாக்க சொல்லிடுவோம். அஜரத்து கேட்பாங்க, அடிச்சு கேட்பாங்க, ஏப்பா என்னை கூப்பிடல அப்படின்னு கேட்பாங்க. இப்பயும் சமீபத்தில் அஜரத்து இங்கே எருமப்பட்டியில் காலனியில் கூட்டம் போட்டப்பையும் கூட, ஜின்னா விட்டுறாத, ஜின்னும்பாங்க, ஜின்னு விட்டுறாத, என்னை சும்மா எதா இருந்தாலும் கூப்பிடு, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறப்ப, அஜரத்து வயசாயிருச்சு, நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அஜரத்து. என்ன வயசாயிருச்சு என்று அதிகாரத்தோடு உரிமையோடு, சுபஹானல்லாஹ், அந்த எண்ணங்கள் யாருக்கு வரலீங்க. இன்னும் அது மாதிரி உலமாக்கள் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் அப்படி ஒரு உலமாவை நான் பார்க்கல. சுபஹானல்லாஹ், அப்படி ஒரு உழைப்பு, அப்படி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு எண்ணம் முஸ்ரிக்கு அடிக்குறுக்கா ஜமாத்துல் உலமா கூட்டிகிட்டு போவாங்க. நாமக்கலுக்கு உருவாக்கணும்னு நினச்சாங்க, நாமக்கலுக்கு ஜமாத்துல் உலமாவை உருவாக்கினாங்க. ஹஜ்ரத் முஃப்தி ஷரீஃபுதீன் ஹஜ்ரத் தலைமைக்கு கீழ் எல்லா உலமாக்களை உருவாக்கி ஃபக்ருதீன் தப்பை பொறுப்பில் இருந்தாங்க. நம்மளும் சில பொறுப்புகள் இருந்தோம். 22, 23 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் இருந்து ஜமாத் உலமாவை நாமக்கல் மாவட்டத்துக்கு கொண்டு வரதுக்குண்டான அத்தனை துடிப்பும் ஹஸரத் அவர்கள் துடிச்சார்கள். இது மாதிரி பல்வேறு பணியிலே ஹஸரத் அவர்களை சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த பள்ளி கட்டுவதற்காக வேண்டி ஹஸரத் ஏதோ வக்ஃப் செய்கிற மாதிரி செய்கிறாங்க, ஒரு நபர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, நம்மெல்லாம் சேர்ந்துக்கலாம் சொன்னால் எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த பள்ளி கட்டுறதுக்காக வேண்டி சில நபர் கொடுக்குறாங்க, அதை ஒரு நபர்கிட்ட கொடுக்க வேணாம், ஒரு கஜெட், ஒரு ரெக்கார்டு ரெடி பண்ணலாம். அந்த ரெக்கார்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 உலமாக்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இங்கே ஜமாத் உலமா நடந்திருக்குது. 20 வருஷங்களுக்கு முன்னால ஆலாபிளக்கினால் கட்டப்பட்ட அந்த சிறு அட்டையினால் தொங்கப்பட விட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் ஜமாத் உலமா அவனுடைய கூட்டம் சுபஹானல்லாஹ் நாங்கள் நடத்தினோம். ஹஸரத் தலைமைக்கு கீழ் நாங்கள் நடத்தினோம். இது ஆரம்ப ஜமாத் உலமாவுடைய இடம் என்று கூட நாங்கள் சொல்லுவோம். என்றால் ஹஸரத் இந்த ஜமாத் உலமாவுடைய முன்னுரிமையில் இருந்தனால இது ஒரு ஆஃபீஸ்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஹஸரத்தை பார்க்கணுன்னா இங்கே வரலாம். ஹஸரத் ஒரு சின்ன மீட்டிங்னா இங்கே வர சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ், ஆலிம்கள் அதிகமாக மிதிப்பட்ட, அதிகமாக வரப்பட்ட ஒரு பள்ளி, 2 பள்ளிகளை விட அதிகமான உலமாக்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பள்ளி நிச்சயம் ஹஜ்ரத் தாஜுதீன் ஹஸரத் கிப்லா அவர்களோடு அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருப்பான் என்பதில் இதை விட அத்தாட்சி வேறு எதுவும் இல்லை. நான் பேச எடுத்துக்கொள்ளலை. உலமாக்கள் எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறார்கள். ஹஸரத் அவர்களை பற்றி அல்லாஹ் அந்த குடும்பத்தார்களுக்கும் அந்த ஹஸரத்துக்கு கீழ் நாங்கள்லாம் பணி செஞ்சோம் எங்களுக்கும், இன்னைக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு போட்டு ஒரு ஹஸரத் போக முடியல. நானே சரியாக கூட்டத்துக்கு ஜமாத் உலமா கூட்டத்துக்கெல்லாம் போக முடியல. காரணம், ஹஸரத் குடும்பத்தை விட்டு வந்துடுவாங்க, எங்கேயாவது நிர்வாகத்தில் இருப்பாங்க, பள்ளிவாசலில் போனால் போட்டுச்சுன்னா அப்படிம்பாங்க. இன்றைக்கெல்லாம் சில உலமாக்களுக்கு ஹஸரத் அப்படியே கேட்குறாங்க, ஒரு ஹஸரத் கேட்குறாங்க, லுஹூருக்கு போயிட முடியுமா? காரணம், பொது பணி செய்ய முடியல. உலமாக்கள் எதுக்காக வேண்டி வந்தார்கள்? எங்களுக்கு 7 வருஷம் அமானித உணவுகளை கொடுத்திருக்கிறார்கள். நிர்வாக பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தோழர்களே, எங்களுக்கு 7 ஆண்டு காலங்கள், இப்சோதும் பொழுது 4 ஆண்டு காலங்கள், 11-12 வருட காலங்கள், இன்னும் முஃப்தி தேவ்பந்து போன்ற இடங்கள் எடுத்தால் 15 வருட காலங்கள் அமானித உணவை நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். எதற்காக வேண்டி? வீட்டில் உட்காந்து தூங்குறதுக்காக வேண்டியா? எதற்காக வேண்டி? பொதுப்பணி செய்ய வேண்டும்.
ஹஜ்ரத் எப்போ பார்த்தாலும் அங்கே போயிடறாரு, அவங்க வீட்டில் பிரச்சனைன்னு கூப்பிட்றாங்க போயிடறாரு, பள்ளிவாசல் அங்கே ஏதோ ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்றாங்கன்னு போயிடறாரு, ஜமாத்துலமாக்கு ஓடிடுறாரு, ஒடியாந்துறாரு, விடமாட்டேங்கிறாங்க நிர்வாகம். பொதுப்பணி செய்வதற்கே ஹஜ்ரத் உங்கள் வேலை என்னவோ பாருங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். எத்தனையோ உலமாக்களுடைய நிலைமைகள் சுப்ஹானல்லாஹ், உங்கள் வேலை என்னவோ பாருங்கிறாங்க. பொதுப்பணி செய்வதில் எதையும் தையாமல் தன்னுடைய காசை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மகன்களை, மகள்களை, தன்னுடைய மனைவி மக்களை எதையும் கவனிக்காமல் ஹஜ்ரத் அவர்கள் எங்கு கூப்பிட்டாலும், எந்த நிமிடத்தில் கூப்பிட்டாலும், எங்கு பார்த்தாலும் அவருடைய அழைதான் ஓயாமல் இருந்து கொண்டிருந்தது. இது நான் எத்தனை இடங்கள் பார்த்த சாட்சி, அல்லாஹுக்கும் எனக்கும் தெரியும். பெருமைக்காக வேண்டி, எந்த ஒரு மிகச்சி சொல்வதற்காக வேண்டி இது இல்லை. அருமையான பெரியவர்களை, ஹஜ்ரத் அவர்கள் குடும்பத்தை விட்டு விடுவார்கள், காசு பணங்களை சரியாக அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்க நல்ல பொதுப்பணிக்காக வேண்டி செலவு செய்வாங்க. அதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சின்ன கணக்குகளாக இருந்தாலும் எழுதி வைப்பாங்க. ஜின்னா நீப்பார், நான் எதுக்குங்க சத்து பார்க்கணும், நான் எதுக்குங்க சத்து பார்க்கணும், ஜின்னா அல்லாட்ட பதில் சொல்லணும். இந்த சீட்டு பாரு, இவ்வளோ 2 பேர் கொடுத்தாங்க, இதை இவ்வளோ ஜெராக்ஸ் எடுத்திருக்கிறேன், இவ்வளோ நிகழ்ச்சிக்காக வேண்டி பண்ணியிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அந்த எண்ணங்கள் இன்னும் நம்மளுக்கு இமியளவும் வரமானேது. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத்தினுடைய எண்ணங்களை போன்று எங்களுக்கும் யாராருக்கெல்லாம் வழிகாட்டினாரோ ஹஜ்ரத் அவர்கள், அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அந்த பொதுப்பணியிலே ஈடுபடக்கூடிய மக்களாக, பொது சேவை உணர்வுடைய மக்களாக, தீன் என்ற ஒரு எண்ணத்தோடு பொது பயான்கள் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நல்ல ஒரு சிந்தனையை எல்லா உலமாக்களுக்கும், இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும், அவருடைய தாஜுதீன் ஹஜ்ரத்தினுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹு இம்மையிலும் மறுமையிலும் நீரோடியான நல்ல ஒரு வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.